வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் மல்டி பிராண்ட் ஷோரூம். பிராண்டட் எடுத்த கம்மி விலையில் வாங்கினா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் வாங்க. இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளி ஆஃபர் வீடியோ நம்பர் 5 பார்க்க போகிறோம். சரி, 4 வீடியோ போட்டிருந்தோம், 4மே சூப்பரான ரெஸ்பான்ஸு. ஏன்னா குக்கருக்கு நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம், அதனால செம்மையான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி ஆஃபர் தான், ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்க்கான ஒரு ஆஃபர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினரியாக இருக்கக்கூடிய இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எல்லா பாத்திரமும் வைக்கிற மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஆஃபர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எவசில் பாத்திரம் வச்சு மட்டும்தான் குக் பண்ண முடியும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள வெசல் மட்டும்தான் அதில் வந்து குக் பண்ண முடியும், ஹீட் ஆகும். வேறு ஏதாவது பாத்திரம் வச்சிங்கன்னா ஆனே ஆகாது. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்டவ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் ரே ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா வகையான பாத்திரமும் வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், செம்மையான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனால் கூடவே நிறைய பேர் ஒரு கேள்வியை கேட்டாங்க, மண்பானையை வச்சு சமைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்த போது, ஏன் சார் நீங்கள் மண்பானையை வச்சு சமைக்கலாம்னு சொன்னீங்க, அதை செஞ்சு காமிச்சிருந்தீங்க, எங்களுக்கு நம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் அதை செஞ்சே காமிக்கலையே அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் நிறையா வந்தது. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்பானையில் வச்சே நான் வந்து பாத்திரத்தை வச்சு ஹீட் ஆகுதா இல்லையா நான் வந்து செக் பண்ணியே காமிச்சிட போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜோட பிரிக் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல். இப்போ ரெகுலராக இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் பிளேட், கிளாஸ் பிளேட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இது உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், ப்ளஸ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பட்டன் இருக்கும், டைமர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ப்ளஸ் நம்ம மெனு ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸு, ஃப்ரை, மில்க்கு, ஸோ பாயில், ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே டைமர்லேருந்து அத்தனை எப்படி உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நீங்கள் எப்படி சமைப்பீங்களோ அதே எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுலேயுமே நம்மளுக்கு இருக்கும். என்ன உங்களுக்கு இதில் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா பாத்திரம் வச்சிங்கன்னா மட்டும்தான் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் ஆகும். வேறு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணாலும் இது ஆன் ஆகிடும், ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு இந்த கங்கு அடுப்புலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் ரெட்டிஷாக அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இதுலேயே அவங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சின்ன பாத்திரமாக இந்த அளவுக்கு தான் வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதில் லோ ஃப்ளேமில் வச்சு இங்கே சிம்மில் இதில் மட்டும் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கிறோன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக உங்களுக்கு இது வந்து இந்த இடம் வந்து ரெட்டிஷ் ஆகிடும். பட் என்ன அப்படின்னா நடுவில் நீங்கள் சொல்ல முடியாது, எப்படி இண்டக்ஷன்லையுமே நீங்கள் சமைச்சு முடிச்சு நடுவில் வச்சிங்கன்னா ஹீட் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு இந்த சென்டர் பார்ட்டில் ஹீட் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இந்த கையை இந்த இடத்துலலாம் நீங்கள் வச்சுக்கலாம், இங்கெல்லாம் ஹீட் இருக்காது. அதான் இந்த இன்ஃப்ராரெட் ரே ஸ்டவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது இந்த டெமோ பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம வந்து மண் சட்டியில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமா ஆகாதா இந்த ஸ்டவ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு காமிக்க போகிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், நானும் டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இங்கே ஆன் பண்ணிவிடுவோம். இப்போது நம்ம இங்கே வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஆன் பண்ணிங்கன்னா ஆன் காமிக்க உங்களுக்கு. ஸோ இண்டிகேஷன் வருதுல. இப்போ நம்ம மெனு பட்டன் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு மேனுவல் அப்படின்னு காமிக்கணும். ஸோ நம்ம எந்த ப்ரோக்ராம் வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹீட்டை குறைக்கணும் கூட்டிக்கணும்னா இங்கே ஜஸ்ட் இங்கே பட்டன் இருக்குது, இதை குறைச்சிக்கலாம், இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணால் டைமர் செட் பண்ணிக்கலாம். லோ ஹீட் வேணால் லோ ஹீட் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது வந்து 1800 காமிக்குது. நம்ம அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டே வருவோம், ஏன்னா ஹீட் வந்துகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. இது வரைக்குமே உங்களுக்கு ஹீட் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹீட் வரும். உங்களை அப்படியே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிஷாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டிஷ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஹீட்டை ரெடியூஸ் பண்ண எப்படி கேஸில் எப்படி உங்களுக்கு ஃப்ளேம் வந்து குறையுதோ அதே மாதிரி இதை குறைக்க பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரெடியூஸ் ஆக எப்படி ஸ்லிம்மில் வைக்கிறதோ அது மாதிரி ஆகிடும். பட் ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இதை இங்கே வச்சிடலாம். ஸோ ஏதாவது நீங்கள் மண் சட்டி வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் மாதிரி வரும். பீப்னு சத்தம் போட்டு அது என்ன ஆகணும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் இதில் வந்து ஆஃப் ஆகாது உங்களுக்கு. நான் முதலே சொன்னேன் இல்லையா, நீங்கள் பாத்திரம் வைக்கலாம் கூட இது வந்து ஆன் ஆகும். நீங்கள் வந்து இதில் வைக்கக்கூடாத பாத்திரம் இதுனா பிளாஸ்டிக் ஐட்டம், அதாவது மெல்ட் உருகக்கூடிய பாத்திரம்லாம் இதில் வச்சிடாதீங்க. பிளாஸ்டிக் எடுத்து இதில் வச்சிங்கன்னா உரியிடும் உங்களுக்கு. எந்த பாத்திரம்னாலும் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சி பிளாஸ்டிக் பாத்திரத்தை வச்சிடாதீங்க. மெட்டல் ப்ளஸ் இது மாதிரி மண் சட்டி இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு அலுமினியம் பாத்திரம் வச்சு குக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இல்லை நீங்கள் ஆர்டினரி இண்டக்ஷன் பேஸ் இல்லாத ஒரு ஆர்டினரி அலுமினியம் குக்கர் இருந்தாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அலுமினியம் பாத்திரத்தில் வச்சுக்கலாம், அலுமினியம் இட்லி பானை வச்சுக்கலாம்.
ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக பாத்திரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கேஸ் அடுப்பில் என்னெல்லாம் பாத்திரம் வச்சு நீங்கள் சமைப்பீங்களோ அது எல்லா பாத்திரமும் இதில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பபுள்ஸ் ஆவியெல்லாம் வர தெரியுதுங்களா? ஸோ நல்லா கொதிச்சாச்சு பாருங்கள், சூப்பராக கொதிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த இனிமேல் அந்த சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் பண்ணி காமிக்கல, அதனால தான் உங்களுக்காக பண்ணி காமிச்சாச்சு. ஸோ நீங்கள் மண் சட்டி வச்சிங்கனாலும் இதில் வந்து சமைக்க முடியும். நீங்கள் நல்லா தளம்பலம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஹீட்டை குறைச்சிக்கணும் அப்படின்னா நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹீட் வேணுமோ அந்த அளவுக்கு ஹீட்டை வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து பாத்திரம் வந்து சூடாக தான் செய்யும். மண் பாத்திரம் அப்படின்றதால நம்மளால் கையில் தூக்க முடியாது. எவசிலர் பாத்திரம், அலுமினியம் பாத்திரம்னா கண்டிப்பாக தூக்க முடியாது, நல்லா சூடு இருக்கும். ஸோ இது கூட நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரில் ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரே எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த பிளேட் மேலே அப்படியே வச்சிடலாம். நீங்கள் வச்சுட்டு நார்த் இந்தியன்ஸ் அந்த குல்கா சப்பாத்திலாம் போடுவாங்க, இந்த சப்பாத்தி போட்டுக்கலாம், அப்பளம் சுட்டுக்கலாம், கிரில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ எல்லாமே இந்த ஒரு கிரில் பிளேட் வச்சு நீங்கள் எல்லாமே குக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி கோம்போ ஆஃபரில் கொடுக்குறோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி கோம்போ ஆஃபரில் கொடுக்குறோம். ஒரு 2 கோம்போ போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கோம்போ பார்த்தீங்கன்னா ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ், இது கூட பார்த்தீங்கன்னா மல்டி குக் பாட். நம்ம மல்டி குக் பாட்டு. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் நிறையா வாட்டி நம்ம இது வீடியோ போட்டிருக்கோம். நம்ம கஞ்சி வச்சு ரைஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ளஸ் ஸ்டீம் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு குக் பாட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 3-in-1 மல்டி குக் பாட்னு சொல்லுவோம். ஸோ கிட்ட ஒரு 2500 ரூபா வர்த்து உள்ள இந்த மல்டி பாட் வந்து இது ஒரு கோம்போவில் கொடுக்குறோம். சப்போஸ் எனக்கு இந்த கோம்போ வேண்டாம், ஏற்கனவே நம்மள்ட்ட வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குக்கர், ப்ரெஸ்டீஜோட ஹண்டி மாடல் குக்கர், 3 லிட்டர் குக்கரு ப்ளஸ் ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுக்குறோம். இது வந்து 1500 ml ஹாட் பாக்ஸு. ஸோ இது ரெண்டுத்தில் ஒன்று கோம்போ 1, இது வந்து கோம்போ 2. 2 கோம்போவில் எந்த கோம்போனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கோம்போ எடுத்தீங்கனாலும் சரி 4900 ரூபா. எந்த 2 கோம்போவில் எந்த கோம்போ எடுத்தீங்களோ வெறும் 4900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இந்த குக்கர் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீடியோலேயே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஒன்று டிஸ்பிளேல இருக்கும். அந்த நம்பருக்கு ஒரு ஜஸ்ட் ஃபோன் கால் பண்ணி உங்களுக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவோட எந்த கோம்போ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் சாய்பாபா கோயிலேருந்து சிவானந்தா காலனி போகிறதுல ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று வரும். அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் வரும். அதில் இறங்கி ஏறினோடனே இமீடியட் லெஃப்ட், தாண்டி போயிடாதீங்க, இமீடியட் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏபிடி மாருதி சர்வீஸ்னு போர்டு இருக்கும். பக்கத்தே பிஎல்எஸ் சூப்பர் பஜார் இருக்கும். அந்த கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 4வது பில்டிங் தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார். ஸோ நேராக வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட தீபாவளி ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து நேரடியாக வந்து வாங்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குது. நம்ம கொரியர் அனுப்பாமல் இங்கே டேரெக்டாக வந்து வாங்குற எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்குது. இன்னைக்கு போட்ட இந்த தீபாவளி ஆஃபர் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி ஆஃபரோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.